வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 1972 இயற்றப்பட்ட ஒரு திட்டம் இது, பணி நியமன திட்டம். அதாவது அரசு ஊழியர்கள், மற்றபடி இராணுவ வீரர்கள் பணியில் இருக்கிறப்ப, வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப இறந்துட்டாங்க அப்படின்னா கருணை அடிப்படையில் அரசு வேலை கொடுப்பது அப்படின்னு ஒரு பணி நியமன திட்டம் போடப்பட்டு அப்புறம் அதுக்கு பின்னால் கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கப்படாமலே இன்னும் ஆயிரக்கணக்கானவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்தையும் யார் யாருக்கெல்லாம் வேலை கொடுக்கப்படவில்லை, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, என்ன எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார், என் குடும்பத்துக்கு நான் தான் வாரிசு, எனக்கு அரசு வேலை இதுவரை தரவில்லை, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு போட்டு எத்தனையோ பேர் இன்னும் கூக்குரல் இட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்னும் வேலை கிடைக்கவே இல்லை. ஆனால் நேற்று நடந்த ஒரு அரசியல் விபத்தில் இறந்த ஒரு 41 குடும்பத்துக்கு, அதில் செலக்ஷன் பண்ணி ஒரு 31 குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறார். யார்? முதலமைச்சர் விஜய். கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டியது அதான் பணி நியமன திட்டம். ரைட், ஓகே. அது எதன் அடிப்படையில்? தியாகத்தின் அடிப்படையில் அரசு ஊழியராக இருந்த நிலையில் இறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோதான். யாரோ ஒருத்தவங்க அரசியல் மீட்டிங்கை போட்டு அதில் 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னால் கொடுத்தாங்கன்னா, இப்படி இதே மாதிரி போயிட்டு இருந்து அப்படின்னா அரசு வேலைக்காக எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி காத்துட்ருக்காங்களே. லட்ச மக்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எழுதி போட்டு உட்காந்துருக்காங்க, வேலை வரும் வேலை வரும் வேலை வரும்னு. இப்படி மீட்டிங்கில் இறந்தவங்களுக்கும் மற்றபடி இவர்களால் சாகடிக்கப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் உண்மையிலேயே பரீட்சை எழுதி டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுகள்லாம் எழுதி காத்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது? அவர்கள்லாம் இன்னைக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இது இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் என்ன பண்ணுவான், வருவான். இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் நடந்த மீட்டிங்கில் 50 பேர் இறந்தான், 100 பேர் இறந்தான், இப்படி கொடுத்துக்கிட்டே போனாங்கன்னா அரசு வேலையெல்லாம் காலியாக போயிட்டே இருக்கும். அப்போ கஷ்டப்பட்டு படித்தவன், மரத்தடியில் உட்காந்து படித்தவன், லைட்டு வெளிச்சத்தில் படித்தவன், இவங்களுக்கெல்லாம் எவ்வாறு வேலை கிடைக்கும்? அதனால் இது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே விஜய் கொடுத்த 31 பேர் அந்த வேலை நிரந்தரம் இல்லாத வேலை தான். நீதிபதி சொல்லியிருக்கார், தற்காலிகமான வேலையாக இருந்தால் அதுவும் வேலை கொடுக்கப்பட்டாச்சு இல்லையா. தற்காலிகமாக அப்படின்னா எத்தனை வருஷம்? நீதிபதி அது கணக்கு சொல்லவே இல்லையா. தற்காலிகம்னா ஒரு 10 மாதம்ப்பா, ஒரு 10 வருஷம்ப்பா, அது மாதிரி சொல்லவே இல்லையா. அப்போ தற்காலிகம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு வச்சுங்க, நாளைக்கு இறக்குறாரு, இன்னைக்கு பிடுங்கிட்டாங்கன்னா அது ஒரு வகையில் தற்காலிகம் தான். அப்போ கடைசி வரைக்கும் அவர் அதை அனுபவிச்சிட்டார் இல்லையா. ஒரு சாதாரணமாக அவங்க குடும்பத்தில் இறந்தவங்கள வச்சு இவர் அனுபவிச்சார். ஆனால் இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதிக்கிட்டு காத்துக்கிட்டு கியூவில் உட்காந்துருக்காங்க லட்ச வேலைகளுக்காக கோடிக்கணக்கான மக்கள். அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கிறது? இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆமாம், இதன் அடிப்படையில் இப்போ இன்னும் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கூக்குரல் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கொடுக்குறாரு இல்லையா, 37 பேர் கொடுத்துட்டார். ரைட், ஓகே. இப்போ நான் எங்கள் கட்சிக்காரன் இறந்துருக்கான், அப்புறம் அதெல்லாம் விட இது மாதிரி பப்ளிக்காக நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு கிணறு விட்ட பூதம் கிளம்பிய கதையாக அன்றைக்கி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு தெரியல. இது நிலையாக போயிட்டு இருந்தது அப்படின்னு வச்சுங்க, எவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர படிக்கிறதுக்கு. ஆமாம், அப்போ என்ன நினைப்பான், நம்ம குடும்பத்தில் எவனாவது சாகணும், அதை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கலாம். படிப்போம், ஆனால் வேலை கிடைக்காது. ஆனால் நம்ம குடும்பத்தை எவனா செத்தான்னு வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். இது மாதிரி நினைக்கக்கூடிய சமயத்தில் பல தற்கொலைகள் வந்தால் என்ன இந்த முதலமைச்சர் விஜய் செய்வார்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கற்பனைக்காக
பேசவில்லை. இவைகளாம் நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குடும்பத்தின் சூழலா ஒரு குடும்பத்தில் நினைக்கிறான், 2 பசங்க இருக்கிறான், எப்பா எந்த வேலையும் கிடைக்கல, மற்ற அரசு வேலைக்காக போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, அண்ணங்காரன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், ஏதோ ஒரு வகையில் இறந்து போயிட்டான், இல்லை வேணும்னே தற்கொலை பண்ண வச்சுருவோம், ஏதோ பண்ணி விட்ருவோம். அதை வச்சு நம்ம அரசு வேலை கேட்டுக்குவோம். இல்லையா ஒரு கட்சியில் சேர்த்திடுவோம், மீட்டிங்கில் அனுப்பிச்சி விட்ருவோம். திட்டமிட்டு செய்தால் என்ன பண்ண முடியும்? கட்சியில் சேர்த்திடுவோம், ஒரு மீட்டிங்கை அனுப்பிச்சி விட்ருவோம். நல்ல கூட்டமான மீட்டிங், கரூர் மீட்டிங் மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு செத்துப்போம், நான் வேலை வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில கற்பனையான ஒரு செயல்பாடுகள் நடந்தால் இந்த முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறார்? வரும் காலங்கள் என்ன செய்யும்? முதலமைச்சர் விஜய் விடுங்க, அவர் 5 வருஷம் இருக்க போறாரு, இல்லை 5 மாதம் இருக்க போறாரு, அது தெரியல. தொங்கு நாடா சட்டமன்றத்தில் இருக்கிறாரு. பட் இந்த மாதிரி ஒரு கற்பனையின் வெளிப்பாடாக உண்மையாக நடந்தால் என்ன பண்ண முடியும்? அது நடக்குதோ இல்லையோ, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1982 இந்த மாதிரி இறந்தாங்க, 1992 50 பேர் இறந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 1992 கும்பகோணம் மகாமகத்தில் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது. அன்னைக்கு மகாமகம் கும்பகோணத்தில் நடந்தது. இவர்களுக்கென்று ஒரு சிறப்பு பாதுகாப்பு போட்டாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். வர்றவங்க எல்லாம் வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருத்தர் மகாமகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு நபர் கூட பலி கிடையாது. ஆனால் இந்த ஜெயலலிதாவுக்காகவும் சசிகலாவுக்காகவும் இவர்கள் மகாமகத்தில் புனித நீராட வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி பண்ணாங்க. அதை முண்டி அடிச்சுக்கிட்டு ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் போச்சு. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிக்கி 50 பேர் ஸ்பாட்டே அவுட்டு. அப்போவே இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்பட்டுச்சு. இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இப்போ முதலமைச்சர் விஜய் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த 50 பேர்த்துக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் வந்தாச்சு. ஆமாம், இதை யார் செயல்படுத்தும்? முதலமைச்சர் விஜயா இல்லை எடப்பாடி செயல்படுத்த போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி 1999 ஜூலை 23, அதாவது 23/7/1999 நெல்லையில் கூலி உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம், பயங்கரமான கூட்டம் இருந்ததுனால அதை தடியடி நடத்தி கலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடியடி நடத்தப்பட்டது. அதில் செதஞ்சு ஓடினாங்க. பக்கத்தில் தாமிரபரணி ஆர்மி தப்பிக்கிறதுக்காக பல தொழிலாளர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் அதில் குதிச்சாங்க. குதிச்ச வகையில் 17 பேர் ஸ்பாட் அவுட், தாமிரபரணியில் குதிச்சவங்க. இப்போ இவங்களுக்கு இன்னைக்கு வேலை கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்க அப்பா இருப்பா, அவங்க மகன் இருப்பார், மகன் இருப்பா, எதுக்கும் ஒன்றுக்கு இந்த 17 பேர்த்துக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுங்க. முதலமைச்சர் கொடுத்தாரு இல்லையா விஜய், தன்னுடைய கட்சிக்காரங்க இப்படி கொடுத்தாரு இல்லையா, இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு குரல் வந்தாச்சு. அதே மாதிரி 2005 18/12/2005 மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டப்ப சென்னையில் முதல்வர் நிவாரண டோக்கன் கொடுத்தாரு. எம்ஜிஆர் நகர் KK நகர் பக்கத்தில் ஒரு கேட்டை திறந்தவொடனே திபு 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 திபுன்னு ஓடினாங்க. அது அப்படியே இன்னைக்கும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நாங்களாம் சின்ன பையனாக இருந்த காலத்தில் ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே திப்பு திப்புன்னு ஓடி ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த டோக்கனை எத்தனை பேருக்கு கிடைச்சுன்னு தெரியல. ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெயலலிதா கையில் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த நிவாரண டோக்கனை பெற வேண்டும் என்பதற்காகவும் போன வகையில் 42 பேர் ஸ்பாட் அவுட். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க காலை மிதித்து, ஒருத்தவங்க மேலே ஒருத்தர் குறவழையை மிதித்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அதில் பெண்கள் அதிகம். இப்போ இவங்க கேட்குறாங்க 18/12/2005 இறந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுங்க. யார் கொடுப்பா? முதலமைச்சர் விஜய் கொடுக்க போகிறாரா, இல்லை எடப்பாடி கொடுக்க போகிறாரா? இதெல்லாம் சும்மா கடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இது இல்லை. இது 31 பேர் வேலை தடை செய்யப்பட வேண்டும். 31 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடாது. நிரந்தரம் இல்லாத வேலை, தற்காலிகமான வேலையாக இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பூதமாக கிளம்புது. இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இது அப்புறம் கொடுக்கல அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதில் வாய்ப்பே கிடையாது.
இது ஒரு பொழப்பா இன்னி ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி 1970 மின் கட்டணத்தை குறைக்க வேணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள், ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து 63 பேர் விவசாயிகள் துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்புறம் அதுக்கு பின்னால் இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இலவச மின்சாரம் வந்து விவசாயிகள் கொடுக்கப்பட்டது இந்த போராட்டம் தான் காரணம். அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அடையாளமான ஒரு போராட்டம். அதில் 63 பேர் இறந்துட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, 63 பேருக்கு, விவசாய குடும்பத்தை சேர்ந்த 63 பேர், அதில் பேரன் பேத்தி எல்லாம் இருப்பாங்க, கொடுங்க அப்படின்னு இப்படி ஒரு குரல் ஒலிக்குது. ஆமாம், என்ன பண்ண போகிறது? தமிழக அரசு பண்ண போகுதா, இல்லை இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்களா? கோர்ட்டுக்கு போவாங்க, விடக்கூடாது. விஜய் வந்து 31 பேருக்கு கொடுத்தாரு அப்படின்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன? அதாவது வந்து மனித பேரிடருங்க. வேண்டுமென்றே போலீஸ் சொல்றாங்க, அதை மீறி கேட்காமல் 50 அடி தூரத்துக்கு போனதின் விளைவு இது. அரசியல் செய்து, அரசியல் கட்சி, குறிப்பிட்ட கட்சி செய்த மிகப்பெரிய ஒரு கேட்காத ஒரு தனம், சதி திட்டம்னு சொல்லலாம். ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயம் அவங்களுக்கே கொடுத்தாங்க, இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? இதெல்லாம் ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு தானே. அதே மாதிரி 1987 வன்னியர் ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட வகையில் போராட்டம் பண்ண வகையில் துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் 25 பேர் ஆமாம் சுட்டு கொல்லப்பட்டார்கள், வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ அவங்க கேட்குறாங்க, பாமக அன்புமணி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இல்லை விடமாட்டாரு. பாமக அன்புமணி விடமாட்டேன். யார் விடுறாங்களோ இல்லையா, பாமக அன்புமணி கோர்ட்டில் கேஸ் போடணும். ஆமாம், இன்னைக்கு 2 பேர் இணைஞ்சிட்டாங்க, ராமதாஸும் அன்புமணியும். கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு கொடுங்க, இல்லை அந்த 31 பேர் ரத்து பண்ணுங்க, விஜய் கொடுத்த 31 ரத்து பண்ணுங்க. இன்னைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி கும்பகோண தீ விபத்து 2004 நடந்தது. 94 குழந்தைகள் வந்து அநியாயமாக இறந்து போனாங்க. 94 பச்சிலம் பாலகர்கள் இறந்து போனாங்க. அந்த இதில் தப்பிச்ச 2 ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு ஜெனிஃபர், டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இன்னைக்கு துணை கலெக்டராக இருக்கிறாங்க. அந்த 94 குழந்தைகள் இருந்து அவங்களை எத்தனை பேர் கலெக்டர் ஆகணும் எய்ம் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் எய்ம் பண்ணியிருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஏன்னா இது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் மனசில் வச்சுருப்பாங்க. இப்போ உயிரோடு இருந்து அவங்களும் வந்திருப்பாங்களா இல்லையா? டாக்டரா, இன்ஜினியரா, போலீஸ் ஆஃபீஸரா, கலெக்டரா? ஜெனிஃபர் மாதிரி அவங்களும் வந்திருப்பாங்க இல்லையா? வர முடியல. காரணம் என்ன? திடீர்னு ஏற்பட்ட இந்த தீ விபத்து, கும்பகோணத்தில் ஏற்பட்ட தீ. அப்போ இப்போ இவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு போட்டு இந்த ஒரு விஷயம் வந்தாச்சு. 2004 நடந்த கும்பகோணம் தீ விபத்து. இந்த 94 குடும்பத்துக்கு யார் கொடுப்பது வேலை? விஜய் கொடுக்க போகிறாரா, இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்க முடியுமா? வாங்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த 31 பேரை வந்து கேன்சல் பண்ணணும். 285 நாளுக்கு பின்னால் வர்றாரு. அதுக்கு முன்னால் எம்ஆர் விஜய் பாஸ்கரை விலைக்கு வாங்கியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் ஏகப்பட்ட அரசியல் சூட்சமும் இருக்கு. அரசியல் தெரியாதவர் என்று விஜய் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஜெயிப்பதற்கு முன்னால். இன்னைக்கு அவர் தான் வந்து மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக ஒரு கட்சியே இல்லை. கேட்டால் அதிமுக தான் எங்களுடைய தாய் கழகம் அப்படிங்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, 285 நாளைக்கு கழிச்சு எங்கே எதுக்காக வரணும்? அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே எம்ஆர் விஜய் பாஸ்கர் கரூர், ஆமாம், சம்திங் ராங் ஒரு பெரிய அமௌண்ட்டு மற்ற குதிரை பேரத்தை கொடுத்து வந்துடுறாரு. தாவேக்காவுக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா. அவரு வாயில் உளறிடுறார். ஆமாம், தாவேக்காவினை என்னை அணுகினார்கள், எனக்கு அது பிடித்திருந்தது, அதனால் தாவேக்காவில் இணைந்தேன், முடிஞ்சு போச்சு. அப்போ தாவேக்கா குதிரை பேரம் பண்ணியது. எத்தனை கோடி வாங்கினார் எம்ஆர் விஜய் பாஸ்கர்? முதலமைச்சர் விஜய்க்கு தெரியும், வாங்கி எம்ஆர் விஜய் பாஸ்கருக்கு தெரியும். இன்னைக்கு வார்த்தையில் வந்துடுச்சுல, புரியுதுங்களா? இப்போ இடைத்தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 37 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. அப்போ இதை வைத்து கரூர் இடைத்தேர்தல் ஜெயிப்பதற்கான ஒரு யுக்தி, முதலமைச்சர் விஜயின் யுக்தி. இதை முறியடிக்க வேண்டும். கோர்ட்டில் கேஸ் போட்டு 31 பேர் அது கொடுக்கிறது தவறு. எதன் அடிப்படை?
மற்றதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒரு தியாகம் இருக்குது. ஸ்டெர்லைட் அந்த துப்பாக்கி சூடு 13 பேர் இறந்தார்கள் இல்லையா, அது வந்து போராட்டக்களம். கரூர் அப்படி இல்லை. ஆமாம், தண்ணி பாட்டில் கொடுக்காம, சோறு கொடுக்காம, என்ன இன்னும் சில பேர் ஜனநாயகன் ஷூட்டிங்குக்காக ஆமாம் படுகொலை செய்யப்பட்ட இடம் அது. ஆமாம், தாவேகா விஜயா, தாவேகா நிர்வாகிகளால். ஆமாம், சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. ஆமாம், இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குதே. அதனால் வந்து இது 1972 ஏற்படுத்தப்பட்ட பணி நியமன திட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து எப்படியாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ரத்து பண்ணுவாங்க பாருங்கள். உச்சநீதிமன்ற அளவுக்கு போகும். நீதிபதியை சொல்லிட்டார் தற்காலிக வேலைன்னு. அதுக்குள்ளே இது இன்னும் நிரந்தரமில்லாத வேலையாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் இன்னொரு விஷயம் அதான் சொன்ன மாதிரி எல்லாரும் கிணறு விட்ட பூதம் கிளம்புன மாதிரி எல்லா பூமியிலேருந்து கிளம்பிடுவாங்க. எங்கள் அப்பா இறந்தார், எங்களுக்கு வேலை கொடுக்கல. எங்கள் அம்மா இறந்துச்சு, அரசு இதில் எங்களுக்கு வேலை கொடுக்கல. இது மாதிரி எங்கள் அப்பா வந்து கொல்லம்பட்டர் இருந்தப்ப ஷாக் அடித்து இறந்தார். இது மாதிரி எங்கள் அப்பா வந்து குளிக்கிறப்ப மூச்சு தாங்கி இறந்தார். இது மாதிரி எங்கள் அப்பா வந்து மேலே போஸ்ட்டில் ஏறுறப்ப திடீர்னு கையை விட்டு கீழே விழுந்தார். இது மாதிரி எங்கள் அப்பா வந்து மரத்து மேலே ஏறும்போது தவறி கீழே விழுந்துட்டார். இது மாதிரி எங்கள் அப்பா போயிட்டே இருந்தார், ஒரு சின்ன கல்லுத்தடிக்கு கீழே விழுந்தார். இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், குசேலர் பிள்ளையை பார்த்த மாதிரி வதன்னு வந்துக்கிட்டு இருந்தா அப்போ படித்தவன் பாடு என்ன வருது? ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, பட்டத்தை வாங்கிட்டு அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கணும்னு இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எழுதிட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்களோட நிலைமை என்ன? அப்போ அவங்க குடும்பத்தில் சாகணுமா? அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் செத்து இந்த மாதிரி கேட்டவன் கொடுத்துருவாங்களாமா? இதனால் பல தற்கொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த தற்கூறிகளின் செயல்களால் பல தற்கொலைகளோட வாய்ப்பு இருக்கு. கட்டாயமாக கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாடு. அதனால வந்து இது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். இல்லாவிட்டால் கோர்ட்டில் கேஸை போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதை க்ளோஸ் பண்ணாத வரை இந்த மாதிரி சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, சொல்கிறோம், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.